எண்ணமெல்லாம் எய்த ஒளி தந்து யான் வணைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரமஞான பதிகொடியே தேக்கை தனிப்பேரருள் செங்கோல் சன்மார்க்க கோட்டை கொடியே. அன்பான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நம்முடைய வள்ளலார் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற சுத்த சன்மார்க்க நெறி என்பது ஒரு ஒப்புயர்வற்ற மார்க்கம் என்பதை ஒவ்வொரு சுத்த சன்மார்க்க நண்பர்களும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கு சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்துள்ள அர்பா கோவிந்தசாமி ஐயா அவரிடம் ஒரு செய்தியை சொன்னேன். நீங்கள் பேசுவதை கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள், அப்பொழுதுதான் நண்பர்கள் சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். 51 ஆண்டுகள் வாழ்ந்த ஐயா அவர்கள் இந்த உலக மக்களுக்கு என்ன செய்தியை சொல்வதற்காக இங்கு வந்தவர் இந்த 6 திருமுறைகளையும் தலையாய அருட்பெருஞ்சோதி அகவலையும் திருவடி புகழ்ச்சி அட்டகம் முதலியவற்றை எழுதினார்கள் என்ற செய்தியை நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொல்லும்படி அவரை கேட்டுக்கொண்டேன். அவர்கள் சொல்வதை நாம் கேட்பதற்கு தயாராக இருப்பதால் அவரை பேச அனுமதித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். தயார் சன்மார்க்க திருநாள் இங்கே கூட்டத்திலே தயாரிக்கு சுவாமி சரவணா அவர்களுடைய தயவு இல்லத்திலே சுவாமியுடைய 106ஆம் ஆண்டு அவதார நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் பொருட்டு நாம் அனைவரும் இங்கே குழுமிருக்கின்றோம். காலையிலே சன்மார்க்க சார்ந்த திருமக்களாலும் தாய்மார்களாலும் அகவல் பாராயணமும் தயாரிலக்கமாய் பாராயணமும் வெகு சிறப்பாக கண்டிருக்கிறீர்கள். அதில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களையும் அனைவரும் சார்பாக வரவேற்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக சன்மார்க்க கொடியை கொடிப்பாடுடன் ஏற்றி வைத்து இங்கே தயவுநிலத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற சன்மார்க்க கொடியை ஏற்றி வைத்து நம்முடைய நண்பர் மதுரை டி.ஆர். ஜவஹர்லால் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். இந்த இனிய விழாவிற்கு தலைமை தாங்கும் பொறுப்புக்காக ஏறக்குறைய நம்முடைய மருத்துவ சேவையோடு நம்முடைய வாழ்நாள் முழுமையும் சன்மார்க்க சேவைக்காகவே சன்மார்க்க ஆராய்ச்சிக்காகவே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற சின்னாரப்பட்டி சிறப்பு மருத்துவர் டாக்டர் சண்முகம் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய தினம் ஆராய்ச்சி பற்றியும் மிக தெளிவாக நமக்கெல்லாம் ஒரு சன்மார்க்க விருந்து படைக்க வேண்டும் என்று மிக ஆவலோடு விழுப்புரத்திலிருந்து விழுப்புரம் இது எப்படி இருக்கின்றது என்று எல்லோரும் டிவி மூலமாகவும் செய்தித்தாளமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். விழுப்புரம், கடலூர் இந்த அனைத்து மாவட்டங்களும் ஒரே வெள்ளக்காடாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வெகு ஆர்வத்தோடு இங்கே வந்து சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சிறுமிகு பெரியவர் ஆன்மீக சிரோமணி அல்பா மா கோவிந்தசாமி ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் உள்ளூரில் இருந்தும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. தலைமை தாங்கி சிறப்பு நடத்தும் எஸ்.எஸ். சிவராம் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துகிறேன். இது வரவேற்று பேசும் எஸ்.எஸ். மோகன்தாஸ் சின்னாளப்பட்டி
டாக்டர் சண்முகா மற்றும் மதுரை ஐயா ஹரிகோவிந்தன் ஐயா ஹரிகோவிந்தன் சிறந்த இளைஞர், ஒரு சிறந்த இளைஞர் மதுரை வென்றிருக்கிறது. விழுப்புடன் இந்த வயசுக்கு விழுப்புடன் என்னோட மூத்தவர். எனக்கு 74 தான் ஆகுது. என்னிடம் மூத்தவர். இவர்களெல்லாம் இந்த விழாவிலே சிறப்பு செய்வது பாராட்டுக்குரியது. குறிப்பாக நீங்கள் எல்லாம் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்வது உண்மையிலேயே வல்லவராக இருந்து உங்களுக்கு நன்மையும் பயனையும் அளிப்பார் என்பது தெரியும். நீங்கள் அனைவரும் வாழ்க வாழ்க. நான் சென்ற முறை வந்த பொழுது ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தார்கள். இந்த முறை மிகவும் குறைவாக இருக்கிறீர்கள். இப்படி இருக்கக்கூடாது. சரவணானந்த சாமியினுடைய சேவைகள் நாளுக்கு நாள் வளர வேண்டும். சரவணானந்த சாமி எழுதிய நூல்கள் கிட்டத்தட்ட 140க்கு மேல் உள்ளன. சாமிகள் எழுதிய பாடல்கள் 4000க்கு மேல் உள்ளன. சரவணானந்த சாமிகள் கிட்டத்தட்ட வள்ளலார் வழியில் பாதிக்குமே வந்தவர். வள்ளலார் நூல்களை ஒட்டி வந்தவர். சரவணானந்த சாமி இளமை காலம் தொட்டு 96 வயது வரையிலும் முழுக்க சேவை உணர்வோடவே இருந்தார். அவரை மாதிரி ஒரு ஆன்மீக சேவை செய்தவர் மிக மிக குறை. அவர்கள் செய்த சேவைகளிலே தலை சிறந்தது அகவல் உரை. முதல்ல 100க்கு அகவலுக்கு உரை செய்தவர் சரவணானந்தர். எழுதி போட்டுடுவார். யாராயும் எடுத்து பதிப்பிட்டு போட்டுடுவார். மகாலிங்கனார் நானே பதிப்பிக்கிறேன். அதன் பிறகு இந்த 174 வெளியாயிற்று. அப்பொழுது வேறு தட்சிணாமூர்த்திய இந்த நூலை என்கிட்ட கொடுத்து இதை படிங்க அப்படின்னாரு. இல்ல 2 ஆண்டுக்கு முன்ன வேற காஞ்சிபுரத்துல சங்கராச்சாரியார் சந்திரசேகர் என்னுடன் ஒரு இரவு முழுக்க சத்துவச்சாரம் செய்தார். அவர் அகவலுக்கு ஒரு பாஷ்யம் இதான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொன்னார். அதனால சரவணானந்த சாமி உரையை நான் இப்ப படிக்க மாட்டேன். நான் உரையை பிறகு படிக்கிறேன். அதனால அந்த உரையை வாங்கி வச்சுட்டேன் மொத்தமா. அதன் பிறகு 20 ஆண்டுகள் அகவலுக்கு உரை சொல்லிட்டுருந்தேன். அது முடிஞ்சு அந்த நூலை எழுதிட்டேன். பதிப்பிக்க முடியல. சரவணானந்த சாமி போலாம் ஞானம் பெற்றவர்கள் அல்ல. சாதாரண என்னால் இந்த நூலை பதிப்பிக்க முடியல. ரொம்ப மிகவும் சிரமப்பட்டான். சிவராமையா, மாதன்ராம், மேடம் ஐயா இவர் ரகசியமாக எனக்கு ஒரு 10,000 கொடுத்து பதிப்பிப்பாங்க. மேடம் அதே மாதிரி சிவராமையா கணக்கு இல்லாம எங்களுக்கு போட்டுக்கிற உடையிலாக ஒரு கொடுத்தவர்களாம். இப்படி ஆறிலிருந்து நிறைய செய்தவர். இவர்களை எல்லாரையும் மிஞ்சியவர் SS கிருஷ்ணமூர்த்தி ஐயா. இந்த ஊர்ல சன்மார்க்கத்தை விதைத்தவர் அவர். சரவணானந்தரை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் SS கிருஷ்ணமூர்த்தி ஐயா. என்னை எங்க கண்டாலும் ஒரு 1000 ரூபாய் வச்சுருவார். குறைஞ்சபட்சம் அவர் கையில் என்ன வச்சுப்போம். அந்த அகவல் உரையை நான் பதிப்பிச்ச பிறகு பதிப்பிக்கிறதுக்கு முன்ன மகாலிங்கனாருக்கு சொன்னேன், நான் அகவலுக்கு ஒரு உரை எடுக்கேன், இதை பதிப்பிக்கணும். அப்போ அப்படின்னு என்ன அறிவிக்கிறாரு, அகவலுக்கு உரை எழுதுறதுக்கு ஒன்றும் தள்ளி இருக்காரு. சரவணானந்த சாமி உரை இருக்காரு. அதன் பிறகு ஒரு உரை எழுதுமா ஐயா, என் முகத்தை முடிக்கிறார். அதன் பிறகு இந்த உரையை நான் வெகு சிரமப்பட்டு ஒரு நூலாக பதிப்பிச்சு அதை வெளியிடத்துக்குள்ள நான் இறந்தே
உழைச்சேன்னு சொல்லுவோம். அவ்வளவு சிரமம் பண்ணேன். இவர்களெல்லாம் என் கைக்கு கொடுத்தாங்க. அதன் பிறகு அந்த நூலை வாங்கி மகாலிங்கனால் 1 மாதம் படிச்சுட்டு சென்னையில ராஜ்யத்து கல்யாண மண்டபத்துல 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வெளியீட்டு விழா பண்ணார். மிக அற்புதமா பண்ணிருக்க. சரவணானந்தர் செய்த உரை தெய்வீ, நீ செய்த உரை தமிழ். சரவணானந்தர் தெய்வீகத்தையே உடைக்கிறார். உன்னுடைய உரை தமிழ் பொருள்களை விளக்கிருக்கிறது, பாராட்டுக்குரியது. அதன் பிறகு நிறைய பேர் தாக்கப்பட்ட வகிட்டாங்க. அந்த நூல்ல தமிழகம் முழுக்க மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ரஷ்யா, உலகம் பூரா எடுத்து போய் படிக்கிறாங்க. யாரிடமும் யார் எதை கொடுத்தாலும் அனாவசியமா நான் கை நீட்டி வாங்கணும்னு கேட்டேன். எனக்குன்னு ஒரு சிலர் வச்சிருப்பேன். அவருக்கு கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். ஐயா மற்றவங்களுக்கு அனாவசியமா இருக்கு. அவர்கள் எவ்வளவோ சில எதுவே கஷ்டம் செஞ்சுப்பாங்க. அவர்கள் விலையை ஏமாறுவாங்க. ஒரு முறை பூண்டி மகான பார்க்கறது போயிருந்தோம். நான் வேலூர் கிருஷ்ணாவதியா, சரவணானந்த சாமி, பழைய எல்லாம் பூண்டி சாமியார் பார்க்கறது போயிருந்தோம். ஒரு பெரிய மேஜிஸ்ட்ரி பணம். அப்ப திருமல சாமியார் அங்க போய் உட்கார்ந்தோன்னா அந்த பூண்டி சாமியாரை பார்க்கறதுக்காக அவர் ஆத்துல தான் இருப்பார். அப்புறம் ஒரு வீட்டு தென்னையில கொண்டு வச்சிருந்தாங்க. அவர் கொண்டு வந்து நிறைய பழங்கள்லாம் அப்ப வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பழமா இருக்கும், தானிய கொடுத்து வைக்கிற பிழி. அதுல கிடக்கு ஒரு வண்டி ஏற்றலாம் பழங்கள்லாம். அப்போ அந்த பூண்டி சாமி என்ன பண்ணாரு, இந்த பழங்கள்லாம் எடுத்து பொழுதாங்க கொடுத்தாரு. அப்போ அவர் சொன்னாரு, ஏயா போடியா எனக்கு கொடுக்க தெரியாதா, போடியா அங்கே. அவன் தலைவலி வகுப்பு வலி கொண்டு போறான். இதை தூக்கி அவனை வகுப்பு வலி அனுப்பி சொல்றேன். அவனை ஒரு பாவத்தை கொண்டு வந்து இறக்குறாங்க. அவன் பாவத்தை நீயே எடுத்து வந்து குடிக்கிறீங்க மக்கள். ஏன்னா பிறர்கள் எப்பவும் சிரமப்பட்டிருப்பார்கள் ஒரு சொல்லை வரும். வெளிநாட்டு உலகம் கூடத்தான் முக்கிய அடைகிறார்கள். தர்மம் செய்வதற்காக கடுமையான பாடம் பண்ணி கடுமையான வழிக்கு சம்பாதித்து அதை தர்மம் செய்கிறாங்க. அவர்கள் செய்கிற தர்மத்தை நாம் ஒன்றும் வழிக்கு தர்மம் ஆகாது. இதுதான் நம்ம சரவணானந்த சாமி அடிக்கடி சொல்றார். பிறங்கை பொருள் வாழ்வு அடுத்த கை பொருள் எதிர்பார்க்காம இவனா உழைக்குவாங்க. செய்கிற சேவை செய்கிற அவர்களா விரும்பி கொடுத்தா அவர்களை வருத்தி கேட்காதீங்க. சரவணானந்த சாமி என்னுடைய பார்வையில அவர் ஒரு சித்தர். இதை யார் நம்புறீங்க? சரவணானந்த சாமி என் பார்வை, உங்கள் பார்வை எப்படியா? என் பார்வையில் அவர் ஒரு சித்தர். அது உண்மையா என்பதுதான் இன்றைய உங்களுக்கு தலைப்பு. இன்றைக்கு நான் சொல்ல வந்தது சரவணானந்த சாமி ஒரு சித்தர் என்பதுதான். சித்தர் என்பவர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவர்களை ஏன் சித்தர் என்று சொல்ல? முத்தியை பெற்று முத்தியினால் ஞான சித்தியை விட்டேன் என்று உந்திப்பட, சித்தமும் ஆலயம் என்று உந்திப்படன்னு வரலாற்றார். நான் சித்தனாக ஆகிவிட்டேன் என்றார். தலைமை சித்தரும் ஆனேன் என்றார் என்று ஊரு சங்கே. தலைமை சித்தரும் ஆனேன் என்று ஊரு சங்கே என்றார். இதுல வள்ளல் பெருமான் ஞான சித்தர். ஞான சித்தருடைய ஒரு நிலை இந்த உலகம் தோன்றிய மக்கள் வாழ்க்கையில ஞான சித்தர்களுடைய தரம் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வது மனித வாழ்க்கையினுடைய உண்மையான அறிவாற்றலாக இருக்கிறது. பூமியில தோன்றிய ஜீவராசிகள்ல ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரையில உருவம், ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரையில் தான் உருவம். அதற்கு மேலேயும் உருவம் கிடையாது, ஓரறிவுக்கு கீழேயும் உருவம் கிடையாது. ஓரறிவுக்கு கீழே உள்ள ஜீவராசிகளும் ஜீவன்களும் உள்ளன. காற்றுல, நீர்ல, இவைகளெல்லாம் ஜீவர்கள் உள்ளன. ஓரறிவுக்கு கீழ்பட்ட ஜீவர்கள் உள்ளன. 6 அறிவுக்கு மேற்பட்டவர்களும் உள்ளார்கள். ஆனா இந்த இரண்டுக்குமே உருவம் கிடையாது.
ஓரறிவுக்கு கீழேயும் உருவம் இல்லை, 6 அறிவுக்கு மேலேயும் உருவம் இல்லை. இந்த ஓரறிவுக்கு கீழே இருக்கிற உருவங்கள் உயிரினங்கள் உணர்ச்சி வடிவமாக இருக்கும். அது பரிணாம வளர்ச்சியில ஓரறிவான மரம், செடி, கொடி, தாவரங்களாக மாறும். அவைகள் மடிந்தால் 2 அறிவாக வளர்ச்சி பெற்றுள்ளோம். பரிணாம வளர்ச்சியில பூமியினுடைய இயற்கை தன்மை ஓரறிவு மடிஞ்சா 2 அறிவு ஜீவனாக மாறும். அது மடிஞ்சா 3வது அறிவு சொல்றோம். 1ஆம் கிளாஸ் பையன் படிச்சுட்டு பார்த்தோம்னா 2ஆம் கிளாஸ்ல ஒரு இயற்கையா போயிடலாம். இதை போல ஓரறிவு ஜீவன் மடிஞ்சா இயற்கையாக 2ஆவது அறிவு போயிடணும். இப்படி 5 அறிவு வரையிலும் அறிவு உணர்ச்சி வடிவமாக இருக்கும். உயிர் உணர்ச்சி வடிவமாக இருக்கும். இந்த ஓரறிவுல இருந்து 6 அறிவு 5 அறிவு வரையில் உள்ள ஜீவராசிகள் அவைகளுக்கு இயற்கையாக உள்ள சட்டம் என்னையில் அவைகள் விளையும், தங்கள் சந்ததியை பெருக்கும், மடிந்து ஒரு மரம் இருந்தால் அது காய்க்கும். அந்த காய் வேற வென்றால் அது படிச்சு அது இனம் பெருகிடும். இந்த தாய் மரம் அழிஞ்சிடும். இது பூமியில இது ஒரு பருவம், இது பருவம், பல பருவம்னு 3 பருவங்கள் உள்ளன. இந்த ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு பருவம் தாவரம், நெல்லு, கம்பு, இதுகள்லாம் விளையும். அறுவடை பண்ணிட்டா அந்த செடியே போயிடும். இப்போ 2 பருவம் கத்திரி செடி, இதெல்லாம் 2 பருவ செடி ஒரு தடவை காய்க்கும், 2ஆவது அடி காய்க்கும், 3ஆவது செடி செத்து போயிடும். பரப்பருவ செடி, இந்த புளிய மரம், மாமரம், இவைகள்லாம் பரப்பருவம் நல்லா காய்க்கும், மடிஞ்சிடும். இவைகள் தோன்றி விளைவித்து மடிந்துவிடும். அதுதான் அதனுடைய உடம்புல இருக்கிற அறிவு. அவனுடைய அறிவு, அவன் உடம்புல இருக்கிற அறிவு அந்த விளைவை உண்டு பண்ணுவது. அதுக்கு வித்தை என்று பெயர். தாவரங்கள்ல வித்தை புகுத்தப்பட்டு இருந்தது. அந்த வித்தை தான் விளைந்த பிறகு எதை விளைவிக்கும்? சொல்லுங்க. 5 பார்க்க தாவரங்கள் விளைந்த பிறகு விளைவிக்கிறது. அதுக்கு என்ன பெயர்? காய் வகை. வேற என்ன? அப்புறம் வித்து. வித்து சொல்றாங்க இல்லைங்களா? ஏன்னா அதுதான் வாங்கிக்கலாம். தாவரங்கள் அனைத்தையும் தாவரங்களுக்கு வித்து விளைவிக்கலையே. வித்தும் இடம் வேண்டும் சொல்லும் திருவள்ளுவர். விதையை பாடணுமா? விரும்புவதை மிச்சல் மிகவான் விரும்புகிறத உபசரித்து அவங்க சாப்பிட்ட மீதியை சாப்பிடுறவங்க நேரம் விதை பாடணுமா? தானா வழியாக வித்து என்பது விதை. அந்த தாய் செடி என்ன செய்யும்? அந்த விதைக்கு ஒரு வித்தையை கொடுக்கும். என்ன வித்தையை கொடுக்கும்னா, அந்த விதை பூமியில விழுந்துட்டா வேண்டிய சூரிய வெளிச்சம், வேண்டிய ஈரம், வேண்டிய நிலம், வேண்டிய தண்ணி இவைகள்லாம் இருந்தா தானே முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த வித்தை அதில் புகுத்தப்பட்டதுனால அதற்கு வித்து என்று பெயர். எளிமையா இருக்குதான்? அதுக்கு விதை என்று பெயர். இந்த வித்தை அந்த இதில் புகுத்தப்பட்டது. அதற்கு வேறு ஒரு பெயரும் உண்டு. வேற என்ன பெயர் சொல்லலாம்? நெல்லுக்கு, கம்புக்கு, இதர தானியங்களுக்கு வேற ஒரு பெயர் இருக்கிறது. இன்னும் அஜயா என்ன சொல்ற? நீங்க வாங்கிங்க. நீங்களா எடுத்துக்காட்டாங்க. விதைக்கு மணி என்று ஒரு பெயர் உண்டு. நெல்மணி.